சகோதரர் பழனிசாமி அவர்களை வரவேற்கிறோம். வாங்க சகோதரர், வந்து பேசுங்க, உங்களுடைய கருத்துக்களை பரிமாறிக்குங்க. வாங்க. லலிதாம்பி ஜோதிடா ஆய்வகம் சார்பாக லலிதாம்பி ஜோதிடா ஆய்வகம் சார்பாக எனது குருநாதர் சுந்தரராஜ் பெருமாள் ஐயா அவர்களின் சார்பாகவும் பாலமுருகன் ஐயா அவர்களுக்கும் வணக்கம். இது எனக்கு முதல் கருத்தரங்கம், கொஞ்சம் பேசுனதில்லை, எல்லாம் மன்னிச்சுங்க. ஓகேங்க. நான் இன்னைக்கு எனக்கு கொடுத்த தலைப்பு வந்துங்க லக்கண பலன்கள். அதன் அடிப்படையில் லக்கணம் புள்ளி என்ன சாரத்தில் இருக்கிறதோ அதன் பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது, லக்கண புள்ளி வந்து சூரிய நட்சத்திரத்தில் இருந்துச்சுன்னா அவருக்கு உண்டான நியூமராலஜி நம்பரும் அடிப்படையில் வருங்க. அதில் சூரியனுக்கு உண்டான நம்பர் 1. அதில் லக்கண பாயிண்ட்டு சூரியன் சாரத்தில் இருந்துச்சுன்னா அவருக்கு உண்டான 1ஆம் நம்பர் புகழ், சூரியன் புகழ். ஜாதகர் அவரே வந்து ஏதோ ஒரு அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடாது. உதவி செஞ்சுன்னா அவரே கொஞ்சம் பிரச்சனைகள் மாட்டிக்குவாருங்க. 2 சந்திரன் நட்சத்திரம் உண்டான நியூமராலஜி நம்பர் 2. அவர் தனம், வாக்கு, குடும்பம், தாய், இதனால் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை கண்டிப்பாக இருக்குங்க. குருவுக்கு உண்டான நம்பர் 3ங்க. இதில் இந்த லக்கண புள்ளி குரு சாரத்தில் இருந்துச்சு அப்படின்னா இளைய சகோதரம், கம்யூனிகேஷன், முயற்சி, மாமனார், இவங்க வகையில் ஒரு பிரச்சனை அவங்க கண்டிப்பாக இருக்குங்க. கொஞ்சம் தடுமாட்டமாக இருக்குது. ராகு சாரத்தில் ஒரு லக்கண புள்ளி இருந்துச்சு அப்படின்னா அவங்க வீடு, அவருக்கு உண்டான நம்பர் 4, வீடு, சொத்து, தாய், வாகனம், இதன் மூலிமா அவங்களுக்கு ஒரு பிரச்சனை கண்டிப்பாக இருக்குங்க. இவங்கெல்லாம் என்ன பண்ணுறது? அப்போ வீடு, வண்டி, வாகனம் வாங்கக்கூடாதா அப்படின்னா, வீட்டில் யாராவது பிள்ளையோ மனைவியோ இவங்களுக்கு 4ஆம் பாவம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அவங்க பேரில் வாங்கலாங்க. புதன் 5, குழந்தை, பூர்வீகம், ஆன்மீகம், இயற்கை, மகன், மகள், பாட்டனார், இவங்க மூலிமா ஒரு பிரச்சனை வேதனை கண்டிப்பாக இருக்குங்க. சுக்கிரன் 6ங்க. அது நோய், கடன், எதிரி, மாமன், சித்தி, இவங்க மூலிமா ஒரு பிரச்சனை கண்டிப்பாக வருங்க. கேது 7. கேது நம்பரில் ஒரு லக்கண புள்ளி விழுந்துச்சு அப்படின்னா நண்பர்கள், வியாபாரம், மர்மஸ்தானம், கணவன், மனைவி, இவங்க மூலிமா ஒரு பிரச்சனை கண்டிப்பாக இருக்குங்க. சனி பகவான் அவருக்கு உண்டான நம்பர் 8. சனி சாரத்தில் ஒரு லக்கண புள்ளி இருந்துச்சுன்னா விபத்து, திடீர் அதிர்ஷ்டம், அத்தை, அவமானம், கண்டிப்பாக ஒரு இதை பற்றி ஒரு பிரச்சனை கண்டிப்பாக இருக்குங்க. செவ்வாய்னா 9. தந்தை, தொலைதூர பயணம், குரு, பேரன், பேத்தி, குழந்தை, பேரன், பேத்திங்களா, குரு மூலிமா குருவை நிந்திக்கிறது, இந்த மாதிரி தவறான பேச்சால் குருவிட்ட சாபம் வாங்கிறது, இதை பற்றி ஒரு பிரச்சனை கண்டிப்பாக இருக்குங்க. சரி, இதிலிருந்து எப்படி நாம் பிரச்சனை சால்வ் பண்ணல அப்படின்னா, ஒவ்வொரு லக்கணத்துக்கும் ஒரு சுப ஹோரை இருக்குங்க. அதில் மேசத்துக்கு சூரியன் செவ்வாய் ஹோரையில் நம்ம ஒரு தொழில் ஒரு காரியம் செஞ்சோம் அப்படின்னா அது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகுங்க. அதே மாதிரி ரிஷப லக்கணத்துக்கு சந்திரன் சுக்கிரன் ஹோரையில் செய்யலாங்க. மிதுன லக்கணத்துக்கு புதன் ஹோரையில் செய்யலாங்க. கடக லக்கணத்துக்கு குரு ஓரையிலையும், சிம்ம லக்கணத்துக்கு சுக்கிரன், குரு, சனி ஓரையிலையும், கன்னி லக்கணத்துக்கு சுக்கிரன் ஓரையிலையும், துலாம் லக்கணத்துக்கு சனி ஓரையிலையும், விருச்சிக லக்கணத்துக்கு புதன் ஓரையிலையும், தனுசு லக்கணத்துக்கு குரு ஓரைங்க. அதே மாதிரி மகர லக்கணத்துக்கு செவ்வாய், சனி, குரு. கும்ப லக்கணத்துக்கு குரு ஓரையும், மீன லக்கணத்துக்கு சனி ஓரையிலையும் நம்ம ஒரு காரியம் செஞ்சோம்னா அது சக்ஸஸ் ஆகுங்க. அதே மாதிரி கோரை பிறந்த நாள் இதை வந்து எப்படி செய்கிறது? ஒரு நாளைக்கு 4 கோரை வருங்க. புதன் கோரைனா புதன் ஒரு நாளைக்கு 4 கோரை வரும். இப்போ எந்த கோரையில் நாம் செய்கிறது அப்படின்னா, ஒரு நாளைக்கு முக்குண வேலைன்ட்டு பிரிக்கணுங்க. அது ராஜசம், சாத்விகம், தாமசம். இதில் வந்து ராஜசம்னு வர்றவங்க எல்லாமே முதல் கோரை எதுவோ அந்த கோரையில் ஒரு தொழில் காரியம் செஞ்சோம்னா அது சக்ஸஸ் ஆகுங்க. சாத்விகம்னு இருக்கிறவங்க 2வது கோரை என்ன ஓரை வருதோ அந்த ஓரையில் ஒரு காரியம் செய்யலாங்க. அதே மாதிரி தாமசம் 3வது கோரையில் சுப காரியம் செஞ்சோம்னா ஒரு காரியம் ஒரு நபரை போய் பார்க்குறோம் அப்படிங்கும்போது 3வது வரையிலே செய்யணுங்க, அது சக்ஸஸ் ஆகுங்க. அதே மாதிரி ஒரு நாளைக்கு
பிறந்த கிழமை என்று பௌர்ணமி அமாவாசை வந்துச்சு அப்படின்னா அந்த நாளில் ஒரு காரியம் செஞ்சு அப்படின்னா 100% அவங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்குங்க. இதாங்க நான் சொல்ல பாயிண்ட்டுங்க. அதுக்கு மேலே ஓகே, நான் இதே அதிகம் தான் நினைக்கிறேங்க. வாய்ப்பு கொடுத்த ஈஸ்வரிராஜ் சகோதரி அவர்களுக்கு ரொம்ப நன்றி. லலிதாம்பி ஜோதிடா ஆய்வகம் திருப்பூர் சகோதரிகள் சார்பாக அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பாக பேசிய சகோதரருக்கு அவர் சொன்னார், முக்குண வேலை யாருமே எடுக்கிறதில்ல இன்றைக்கி ஒருளுமே. அந்த முக்குண வேலை என்பது கிழமையை வைத்து, அதாவது காலையில் 1/2 மணி நேரத்திற்கு ஒரு முறை 3 பேர் ராட்சச தாமச சாத்வீக 3 இதுங்க ஒவ்வொரு 1/2 மணி நேரத்துக்கும் மாறிக்கொண்டே இருக்கும். அப்போ என்ன கிழமையில் என்ன வேலையில் பிறந்திருக்கிறார்? திங்கட்கிழமை காலையில் 6 மணிக்கு சாத்விக வேலையில் பிறந்திருக்கிறார். அவர் அதன் மூலமாக செய்யக்கூடியது அந்த முக்குண வேலையினுடைய, ஏன்னா வாரம் என்பது எல்லாம் சரியாக செய்யக்கூடியது. அதற்கு திதி யோகம் இருக்கிறது, அதற்கான தசாபுத்தி இருக்கிறது. என்றைக்குமே வாரத்துக்கு தசாபுத்தி இருக்கிறது. அதை நாங்கள் கணிச்சிங்கன்னா இன்னும் சிறப்பாக கொண்டு போகலாம். இந்த 1/2 மணி நேரத்தை 9ஆக பிரித்தால் எந்த நிமிடத்திற்கு நாம் சென்றால் நல்லாயிருக்கும். இதையெல்லாம் இந்த முக்குண வேலையில் செய்கிறோம். ஆனால் இது என்னென்னா ரொம்ப சிரமமாக இருக்கிறதுனால விட்டுடுறோம். பஞ்ச அங்கங்களை வைத்துத்தான் பலன் சொல்ல வேண்டும். சிறப்பாக சொன்னார். வந்து எந்த ஓரையில் இருக்கிறது அந்த ஓரை கரெக்டாக அவர் சொன்னார். தடுமாற்றமாக இருந்தாலும் முதல்ல இது சூப்பராக செஞ்சார். தொடர்ந்து அவர் இன்னும் நிறைய வந்து மேடையில் இந்த மாதிரி சின்ன சின்ன மேடையில் வாங்க, ஒரு காலகட்டத்துக்கு பெரிய மேடையில் நீங்கள் ஒரு பெரிய ஆளாக வர வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்களை இப்போவே தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. அடுத்தது சகோதரர் அவர்களுக்கு நன்றி. திருப்பூர் சகோதரிகள் சார்பில் அவங்களுக்கு கௌரவிக்கும் செய்யப்படுகிறது.